அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இந்த சாப்டர் 5 அதாவது வேரியபிள்ஸ் அண்ட் ஆபரேட்டர்ஸ் இந்த லெசன்ல உள்ள புக் பேக் 2 மார்க்ஸ் தான் நம்ம வந்து டீச் பண்ண போறோம். அதாவது இந்த 5 கொஸ்டின் தான் இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து கத்து தர போறேன். ஸோ நம்ம வெறும் இந்த ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம பார்க்காம அந்த ஆன்சர்ஸை நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். இன்கேஸ் ஏதாச்சும் பைத்தான் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா நம்ம இங்க பைச்சாம்னு நம்ம கிட்ட ஒரு ஐடி இருக்குது, அதுல வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லி தரோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் get into the video. So a small introduction about me and also our 5 marks playlist. So இதுதான் பாத்தீங்கன்னா 5 marks playlist. நம்ம புக் பேக்ல இருக்க எல்லா 5 மார்க்ஸும் நம்ம வந்து டீச் பண்ணிருக்கோம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா அரௌண்ட் 62 கொஸ்டின்ஸ் வந்து வருது. இதனோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க 5th சாப்டர் படிக்கிறீங்கன்னா அதை படிக்கும் போதே அதுக்கு ரெலவென்ட்டான இந்த 5 மார்க்ஸையும் நீங்க வந்து படிச்சிருங்க. ஓகேவா? யா. ஸோ அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்பரேட்டா ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து வைக்கிறேன். இதுதான் அதோட லிங்க். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவோம். யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் தேர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். வாட் ஆர் தி டிஃபரெண்ட் மோட்ஸ் தட் கேன் பி யூஸ் டு டெஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம்? அதாவது கொஸ்டின் ஒரு மாதிரி இருக்கும். பைத்தான் ப்ரோக்ராம் நீங்க எழுதணும்னா என்னென்ன மோட்ஸ் இருக்குது, என்னென்ன வகையில எழுதலாம்னு தான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சிம்பிள், ரெண்டே வார்த்தை தான். என்ன? இன்டராக்டிவ் மோடுன்றது ஒரு ஆன்சர், ஸ்கிரிப்ட் மோடுன்றது ஒரு ஆன்சர். அப்ப இந்த 2 பாயிண்ட்ஸ் வேணாமான்னு கேட்டீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் ஆன்சர் கீ லாஸ்ட் இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் நடந்துச்சு. அதுல அவங்க கீ ஆன்சர் பாத்தீங்கன்னா வெறும் இந்த இன்டராக்டிவ் மோடும் இந்த ஸ்கிரிப்ட் மோடும் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. பட் உங்களுக்கு அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்தர் லெட் மீ ஓபன் மை ஐடில் பைத்தான். ஸோ இதனுடைய இன்ஸ்டாலேஷன்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட் மீ ஓபன் தட். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பைத்தான் மாதிரி ஓபன் ஆயிருக்கா. இங்க இருக்குது பாத்தீங்களா இந்த ஒரு 3 கிரேட்டர் தேன் சிம்பிள், அதுக்கு பேர் தான் வந்து பைத்தான் ப்ராம்ப்ட்னு வந்து சொல்லுவாங்க. The interactive mode allows us to write codes in Python command prompt. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்டராக்டிவ் மோட்ல இருக்கோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா print good evening, forget about the spelling. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா குட் ஈவினிங்கிறது எனக்கு வந்து வந்துருச்சு. இது நம்ம சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் 2 + 4 என்ன 6. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இப்போ நான் இதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், திரும்ப நான் இப்படி இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னா எனக்கு எங்கேயுமே சேவ் ஆகாது. அப்போ ஏதாச்சும் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. அந்த பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் தான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் மோடு. அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. வேறஸ் இன் ஸ்கிரிப்ட் மோடு. ஸோ 2 மோட் இருக்குது. இன்டராக்டிவ் மோடுன்றது பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து கோடிங் பண்ணுவீங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மோட். ஸ்கிரிப்ட் மோட்ல நம்மளால ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுதிக்க முடியும். அது மாத்திரம் இல்லாம அது ஒரு ஸ்டோர்ட் ஆஸ் அ செப்பரேட் ஃபைல். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன எக்ஸ்டென்ஷன் .py. இப்போ உங்களுக்கு சில எக்ஸ்டென்ஷன் பத்தின ஐடியாஸ்லாம் உங்களுக்கு இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு பிடிஎஃப் ஃபைல் நம்ம சொல்றோம்ல, போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். அதோட எக்ஸ்டென்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா .pdf. இப்போ பிபிடிஸ்க்குலாம் .pptன்னு இருக்கும். நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா .docன்னு இருக்கும், இல்லை docxன்னு இருக்கும். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பைத்தன் ஃபைல் நீங்க எழுதுறீங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் .py. .pyன்னு ஒரு இதை நீங்க பாத்துறீங்கன்னா தட் இஸ் அ பைத்தன் ஃபைல். ஸோ அதை நம்ம வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், ஸ்கிரிப்ட் மோட் இஸ் யூஸ் டு கிரியேட். கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபைல், வி ஆல் நோ, அண்ட் எடிட் பைத்தான் சோர்ஸ் ஃபைல். ஓகேவா? ஸோ முக்கியமான திங் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்டராக்டிவ் மோட்ல உங்களால நோவேர் ஸ்டோர் பண்ண முடியாது எங்கேயுமே. ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து வேனிஷ் ஆயிடும். உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் மோட்ல பாத்தீங்கன்னா இட் கேன் பி ஸ்டோர்ட் அண்ட் செப்பரேட் ஃபைல். ஏன்னா நம்ம ஃபைல் தான் நம்ம வந்து கிரியேட் பண்றோம், அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? என்ன எக்ஸ்டென்ஷன்ல சேவ் பண்றோம்? .py. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பண்ணலாமே உங்களுக்காக. ஸோ நீங்க வேரியஸ் வேஸ்ல நீங்க வந்து பண்ணலாம். இதர் ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்னு கொடுக்கலாம், இல்லை டைரக்டா கண்ட்ரோல் என்ன கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்க, பிரிண்ட் பாய். ஓகேவா? இப்போ நீங்க இது வந்து சேவ் பண்ணா கண்ட்ரோல் கொடுத்துக்கோங்க. ஸோ லெட் மீ ஸ்டோர் இட் இன் டெஸ்க்டாப். எனிவேர் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்காக தான் இந்த பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ். ஸோ நம்மளோட இன்டென்ஷன் என்னன்னா எப்படி நம்ம 5 மார்க்ஸ் நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சோமோ அதே மாதிரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் கம்ப்ளீட் பண்றது தான். ஸோ hello.py. ஓகேவா? சும்மா ஏதோ ஒரு நேம்ல சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் ஆயிடுச்சு. இதை ரன் பண்ணா ரன் பட்டன் கொடுத்துட்டு ரன் மாடியூல்னு கொடுக்கலாம், இல்லை டைரக்ட்லி யூ கேன் யூஸ் F5. எனக்கு பார்த்தீங்கன்னா பாய்னு வந்துச்சு. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ல தான் வருது. பட் we can have this program. ஸோ நம்ம லேட்டராக நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம்னா ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா பைத்தான் ஃபைல். ஸோ pyன்னு வருதா, அப்போனா பைத்தான் ஃபைல். புரியுதா? இதுதான் பார்த்தீங்கன்னா 2வது மோட். பட் இவ்வளோலாம் தேவையில்லை. ஆஸ் ஃபார் அஸ் ஃபார் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ
நீங்க இந்த இன்டராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட்னு எழுதுனா மட்டுமே போதும். உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் அ ஷார்ட் நோட்ஸ் ஆன் டோக்கன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்பா. இது 5 மார்க் கொஸ்டின்ல இன் டீட்டெயிலாக எழுத சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2 மார்க்ஸ்ல ஜஸ்ட் நீங்க என்னென்ன டோக்கன்ஸ் இருக்குன்றத மட்டும் எழுதுனா போதும். இதுவுமே நான் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். நீங்க இந்த 5 மார்க் வீடியோ பார்க்கலனாலுமே உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஓகேவா? பட் இருந்தாலும் இதை படிக்கும் போதே அதையும் சேர்த்து படிச்சிருக்கேன். ஓகேவா? பைத்தான் பிரேக்ஸ் ஈச் லாஜிக்கல் லைன். நீங்க பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறீங்கல்ல, ஸோ லைன் நம்பர் 1, லைன் நம்பர் 2, லைன் நம்பர் 3 இருக்குது. அது ஒரு லைன் எடுத்துக்கோங்க. அந்த லைனை நீங்க வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னா, இது எல்லாமே அந்த லைன்ல இருக்க மாதிரி ஸ்பிளிட் பண்ணலாம் இன்டு a sequence of elementary lexical components. ஸோ அந்த எலிமெண்டரி லெக்சிக்கல் காம்பனன்ட்ஸ் என்னென்னது? ஐடென்டிஃபையர் இருக்கலாம், கீவேர்டு இருக்கலாம், ஆப்ரேட்டர்ஸ் இருக்கலாம், டீலிமிட்டர்ஸ் இருக்கலாம், லிட்ரல்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் ஒயிட் ஸ்பேஸ் செப்பரேஷன். ஒயிட் ஸ்பேஸ்னா இல்லை, இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு எழுதுறீங்களா, ஹலோ நான் ஒரு ஸ்பேஸ் சொல்றேன் பாத்தீங்களா, வேர்ல்ட், இதுதான் ஒயிட் ஸ்பேஸ். இதுதான் அவங்க ஒயிட் ஸ்பேசிங் சொல்றாங்க. புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 திங்: ஐடென்டிஃபையர், கீவேர்ட், ஆபரேட்டர், டெலிமிட்டர், லிட்டரல். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லைன்ல இருக்கும்ன்றாங்க. பைத்தான் பிரேக்ஸ் ஈச் லாஜிக்கல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரே லைன்லலாம் இருக்காது, இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அதான் வந்து சொல்றாங்க. பைத்தான் பிரேக்ஸ் ஈச் லாஜிக்கல் லைன் இன்டு a sequence of elementary lexical components known as tokens. ஸோ இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த என்னென்ன டோக்கன்ஸ்ன்றது எழுதணும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒயிட் ஸ்பேஸ் செப்பரேஷன் இஸ் நெசசரி. இப்போ இதையுமே நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? இது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். 2 நம்பர்ல எந்த நம்பர் பெரிய நம்பர்ன்றதுப்பா. ஏவோட வேல்யூ 10ன்னு வச்சிருக்கேன், பியோட வேல்யூ 20ன்னு வச்சிருக்கேன். இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி, ஸோ ஏ வந்து இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் லெசன்ல படிப்போம். 6th லெசன்ல இஃப்னா என்ன, எல்ஸ்னா என்ன, லூப்னா என்ன, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ எல்லாமே நான் உங்களுக்கு அங்க தெளிவா கத்து தரேன். ஓகேவா? இப்பவுமே நீங்க கத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ வந்து பியை விட கிரேட்டரா, ஸோ 10 வந்து 20ஓட கிரேட்டராப்பா? கிடையவே கிடையாது. அப்போ இந்த இஃப் பார்ட் கண்டிஷனே எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். கிரேட்டர்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? பியோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதாவது 20ன்ற வேல்யூ எனக்கு வந்து கிடைக்கும். பிரிண்ட் பண்ணும்போது த கிரேட்டர் நம்பர் இஸ் 20 எனக்கு வந்து வரும். ஸோ லெட் மீ run my program. First of all, expand. Yeah, the greater number is 20 வருது. ஸோ 47 என்னன்னு சொல்லி பயப்பட வேணாம், கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராமை பாருங்க. இதுல இந்த ஏ, பி, கிரேட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்னா என்னன்னு கேக்குறீங்களா? வேரியபிள் நேம், ஃபங்க்ஷன் நேம், கிளாஸ் நேம், இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபையர் தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப இந்த 10ன்ற வேல்யூ நீங்க ஏல ஸ்டோர் ஆகுது இல்ல, அது எப்படி வந்து பை டிஃபால்ட் உங்களுக்கு வந்து மெமரியில ஸ்டோர் ஆகும்னா, இப்போ a = 5 நீங்க கொடுக்குறீங்கன்னா, இப்போ மெமரியில பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒரு கிரியேட் ஆகும், ஒரு பிளாக் அலோகேட் ஆகும். அந்த பிளாக்ல 5ன்னு வந்து ஸ்டோர் ஆயிடும். இதுக்கு ஒரு அட்ரஸ்ன்னு இருக்கும்பா, மெமரி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 1005ன்னு வச்சுக்கோங்க மெமரி அட்ரஸ். இதை நான் வந்து ஏன்ற வேரியபிள்னு நான் சொல்லுவேன். அதாவது இந்த மெமரி அட்ரஸை வந்து ஐடென்டிஃபை பண்ற ஒரு பேர் தான் ஐடென்டிஃபையர். ஓகேவா? ஏ, பி, கிரேட்டர் எல்லாமே ஐடென்டிஃபையர் இருக்கா நம்ம ப்ரோக்ராம்ல? லெக்சிக்கல் காம்பனன்ட் இருக்கா? எஸ் இருக்கு. 10, 20 ஆர் லிட்ரல். ஸோ லிட்ரல்னா ஒன்றும் இல்லை, அது லிட்ரலா ஒரு வேல்யூ, அதான் அதோட மீனிங். லிட்ரல் இஸ் லிட்ரலி a வேல்யூ டு ஐடென்டிஃபையர். இப்போ a = 10, b = 20 கொடுத்துருக்கீங்களா, இதோட பேர் வந்து இன்டீஜர் லிட்ரல்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம அடுத்து படிப்போம், டோன்ட் வரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிரேட்டர் நம்பர் இஸ் இன் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்குது பாத்தீங்களா, இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லிட்ரல், ஏன்னா டபுள் கோட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? நம்ம கீவேர்ட்ஸ்லாம் பார்த்தோம். இது பார்க்கும்போது இங்க பாருங்க, ஐடென்டிஃபையர். ஓகே, கீவேர்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு? இஃப், எல்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் தான். ஸோ இருக்கா? எஸ் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், அது எல்லாமே நம்ம இங்க ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஈக்குவல் டுன்றதோட பேர் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். கிரேட்டர் தேன் வந்து ரிலேஷனல் ஆபரேட்டர். இப்படி ஆபரேட்டர்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இருக்கா? நெக்ஸ்ட் டீலிமிட்டர். டீலிமிட்டர் பாத்தீங்கன்னா இங்க கோலன் இருக்கு, அடுத்து இங்க காமா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீலிமிட்டர் தான். ஸோ டீலிமிட்டர்னா என்னன்னா, இப்போ இந்த காலன் என்ன டினோட் பண்ணுதுன்னா, அதுக்கு கீழே என்னென்னலாம் லைன் எழுதுறோமோ, உதாரணத்துக்கு இப்போ நான் பிரிண்ட் பாய் அப்படின்னு எழுதுறேன்னு வைங்களேன். இப்போ இங்க பாருங்க, இந்த ஸ்பேஸ் விட்டு நடுவில் எங்கெங்கெல்லாம் ஈவன் ஸ்பேஸா இருக்கோ அது எல்லாமே இந்த இஃபோட சேர்ந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். நமக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல இந்த ஸ்பேஸிங்க கொண்டு. இப்போ நான் பாருங்க, இதை வச்சுட்டு நான் என்டர் தான் பண்றேன். பை டிஃபால்ட் அது எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுது. இந்த இன்டென்டேஷனுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ப்பா. ஸோ அதே மாதிரி இங்க காமான்றது பாத்தீங்கன்னா ஒரு டீலிமிட், இந்த ரெண்டு இதை செப்பரேட் பண்ணது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைனலி லிட்ரல்ஸ். ஸோ லிட்ரல்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ இந்த ஒயிட் ஸ்பேஸ் செப்பரேஷன் தான் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். இப்போ இங்க நான் ஸ்பேஸ் விடாம எழுதுறேன்னு வைங்களேன்.
இட் இஸ் ஷோயிங் சம் பேட் வேர்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் கிடைக்கும் இங்கே நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் இருந்தீங்கன்னா. இது கீவேர்டு, இது ஐடென்டிஃபையர். இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் நம்ம ஒரு ஒயிட் ஸ்பேஸ் செப்பரேஷன் கொடுக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம்ல நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்க, பைத்தான் பிரேக்ஸ் ஈச் லாஜிக்கல் லைன் இன்டு சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்டரி லெக்சிக்கல் காம்பனன்ட்ஸ் நவுன் அஸ் டோக்கன். புரியுதா? ஒரு பைத்தான் ப்ரோக்ராம்ல இருக்குது பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் எலிமெண்டரி லெக்சிக்கல் காம்பனன்ட்ஸால நிறைந்திருக்குது. அதோட பேர் தான் பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ். என்னென்ன இது இருக்குது? ஐடென்டிஃபையர்ன்றது ஒரு டோக்கன் டைப், கீவேர்டு, ஆப்பரேட்டர், டீலிமிட்டர், லிட்ரல். இதெல்லாமே நான் உங்களுக்கு 5 மார்க்ல தெளிவா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பேன். இப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? Next, third question. What are the different operators that can be used in Python? So first, operator na enna nama eludite nama different types eludhalam. Operators are special symbols which represents computations, conditional matching. இந்த ரெண்டு வார்த்தைனா என்ன நம்ம வந்து பார்த்துடலாம். கம்ப்யூட்டேஷன்ஸ்னா என்ன? ஸோ கம்ப்யூட்டேஷன்னா இப்போ 2 into 3 போடுறீங்கல்ல, இந்த இன்டூன்றது ஒரு ஆப்ரேட்டர். ஆக்சுவலி நம்ம வந்து இன்டூன் போட மாட்டோம், அது இன்டூன்னு வந்து எடுத்துக்காது உங்களோட மிஷின், அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கும். எக்ஸ், ஒய், இசட் இந்த மாதிரி இருக்குல்ல. அதனால மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இதனுடைய பேர் வந்து ஆஸ்டரிக்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிஷனல் மேட்சிங் பார்த்தீங்கன்னா இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி, இங்க பாத்தீங்கன்னா இந்த கிரேட்டர் தேன்றது தான் ஆப்ரேட்டர். அந்த ஆப்ரேட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? கண்டிஷனல் மேட்சிங்க்கு யூஸ் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் பண்றதுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். ஸோ ஆப்ரேட்டரை நம்ம ரெண்டு இடத்துல யூஸ் பண்றோம். ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் விச் ரெப்ரசன்ஸ் கம்ப்யூட்டேஷன்ஸ், கண்டிஷனல் மேட்சிங் எக்ஸெட்ரா. ஸோ அதுதான் நான் இங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன்ல வந்து எழுதியிருப்பேன். பிரிண்ட் 3 + 4 * 8 - 9 இது பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்றோம். அதுக்கும் நம்ம வந்து ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம்? அடிஷன் ஆப்ரேட்டர், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டர்ஸோட டைப் என்னென்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் டைப்ஸ் தான்ப்பா. என்னென்னு கேட்டீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். 4 டைப் தான். இப்ப A + B நீங்க வந்து எழுதுறீங்கல்ல, இதுல பிளஸ்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்பரேட்டர். அப்ப இந்த ஏவும் இந்த பியும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்பரண்ட்னு சொல்லுவோம். இது A + B இருக்கலாம், இல்ல 2 + 3 இருக்கலாம், 5+ you can take minus also. இந்த 2, 3 பாத்தீங்கன்னா ஆப்பரண்ட், மைனஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டர். அதுதான் அடுத்த பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. வேல்யூஸ் அண்ட் வேரியபிள்ஸ் when used with operator. ஆப்பரேட்டர் கூட என்னென்ன வேல்யூஸ் யூஸ் பண்றோம்? 2ம் 3ம் யூஸ் பண்றோம். ஆப்பரேட்டர் கூட வேரியபிள் என்னென்ன யூஸ் பண்றோம்? A, B யூஸ் பண்றோம். அதனுடைய பெயர் என்னவென்று கேட்டால் ஆப்பரண்ட் என்று பெயர். புரியுதா? சிம்பிள். இப்போ ஆப்பரேட்டர்னா என்ன? ஸ்பெஷல் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கம்ப்யூட்டேஷன்ஸ்க்கு, கண்டிஷனல் மேட்சிங்க்கு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் பாயிண்ட் அதான் கொடுத்திருக்காங்க. வேல்யூ ஆஃப் அன் ஆப்பரேட்டர் இஸ் கால்ட் ஆப்பரண்ட். ஸோ இந்த ஆப்பரேட்டருக்கு நம்ம அப்ளை பண்ற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பரண்ட்னு சொல்லுவாங்க. அதே தான் அவங்க 4th பாயிண்ட்ல ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. வேல்யூஸ் அண்ட் வேரியபிள்ஸ் when used with operator or operands. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? மறந்துடாதீங்க. புரியுதா? Move on to next question. லிட்ரல். ஸோ லிட்ரல்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டோக்கன்ஸ் சொல்லி கொடுக்கும் போதே நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். ஸோ லிட்ரல்னா ஒன்றும் இல்லை, லிட்ரலி a value given to a variable. இப்போ A = 5 இருக்கு, str = ஹலோன்னு இருக்கு. சே ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். என் ஃபோன் என் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்? ட்ரூன்னு ஒரு வேரியபிள் நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்க, ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் நான் இங்க வந்து எழுதியிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா ஏன்றது பாத்தீங்கன்னா வேரியபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியபிள் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் நீங்க வேரியபிள் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த வேரியபிள் என்னது? ஏன்றது ஒரு வேரியபிள், எஸ்டிஆர்ன்றது ஒரு வேரியபிள், ஃபைண்ட் ஃபோன்ன்றது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு நம்ம கொடுக்குற அந்த டேட்டா, ரா டேட்டா, இன்னும் தெளிவா சொல்லணும், ரா டேட்டா கிவன் டு எ வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த ரா டேட்டானா என்ன தெரியுமா மீனிங்கு? இப்போ 5ன்றதை வச்சு உங்களால ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுதா? சொல்ல முடியாது. அது மேபி மார்க்கா இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங்கா இருக்கலாம், 5 ஸ்டார், 4 ஸ்டார். ஸோ அது என்ன மீனிங் நமக்கு தெரியாது. அதனால தான் லிட்ரல் இஸ் அ ரா டேட்டா கிவன் டு எ வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட். புரியுதா? ஆனா இப்ப பாருங்க, இப்ப மார்க்ஸ் = 99 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன்னா இட் மேக் சென்ஸ். இந்த ரா டேட்டாவை நான் வேரியபிள் அசைன் பண்ணும்போது இந்த 99ன்றது ஒரு மார்க்குன்னு எனக்கு தெரியுது. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டெஃபினிஷன் என்னன்னா லிட்ரல் இஸ் அ ரா டேட்டா கிவன் டு எ வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ சொன்ன மாதிரி 3 டைப் ஆஃப் லிட்ரல் இருக்குது. இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை வேரியபிள்ல கொடுக்குறேன், அதனால இதோட பேர் பாத்தீங்கன்னா நியூமரிக் லிட்ரல்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னு எப்படி சார் சொல்றீங்க? சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ்,
ட்ரிபிள் கோட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதோட பேர் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். இங்க ஹெலோன்றது பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இருக்குது, அதனால இட் வில் பி கன்சிடர் as a string. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரூவு ஃபால்ஸ், இந்த ரெண்டு பாசிபிள் தான் பூலியன் டேட்டா டைப்க்கு இருக்குது. ஃபைண்ட் ஃபோன், என் ஃபோன் இருக்கா இல்லையா, ரெண்டே பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஓகேவா, புரியுதா? literal is a raw data given to a variable or constant. There will be 3 types of literals. Last question, write a short notes on exponent data. இது நான் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். இப்ப 1000 நம்ம எப்படி எழுதலாம்? எத்தனை ஜீரோவுக்கு 3 ஜீரோ இருக்குது, அப்ப 10 to the power 3 ன்னு எழுதலாம். புரியுதா? 10 to the power 1 என்னது 10, 10 to the power minus 1 னா 1/10 which is equal to 0.1. I'm not taking max class by the way, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். இந்த ஈன்றது ஒன்றும் இல்லைப்பா, இதோட பேர் வந்து 10 to the power of. புரியுதா? இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. an exponent data, exponent data என்னன்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின். exponent data என்னென்னலாம் இருக்கும்? contains decimal digit. இந்த 12 இருக்குது பாத்தீங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா டெசிமல் டிஜிட். டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே டெசிமல் டிஜிட் பார்ட் அதான் கொடுத்துருக்காங்க. டெசிமல் டிஜிட் பார்ட் அப்படின்னா டெசிமல் டிஜிட்க்கு முன்னாடி இருக்குது. அடுத்து இருக்கிறது டெசிமல் பாயிண்ட் இருக்கா, டெசிமல் பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பனன்ட் பார்ட், அந்த எக்ஸ்பனன்ட் பார்ட் தான் இ, ஃபாலோட் பை 1 or more digits. இருக்கா 1 or more digits? புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுதா? இப்ப இதுவே எனக்கு உங்களுக்கு நான் இன்னொன்னு நான் வந்து புரிய வைக்கிறேன். இப்ப சம்டைம்ஸ் இங்க மைனஸ் இருக்கும். யூ கேன் யூஸ் கேபிட்டல் இ, யூ கேன் யூஸ் ஸ்மால் இ, அது உங்களோட இஷ்டம். இப்ப இங்க இப்ப இதோட மீனிங் என்னன்னா 12 டாட் இ இன்டூ 04 மீனிங் என்னன்னா 12 into 10 to the power 4, அதான் அதோட மீனிங். இங்க பாத்தீங்கன்னா 24 into 10 to the power minus 4 which means 0.0024 வரும்னு நினைக்கிறேன். யா, புரியுதா? மைனஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இங்கே மைனஸ்ல எழுதணும். ஈயோட மீனிங் என்னன்னா 10 to the power. முக்கியமான திங் அவங்க இங்க என்ன பேசுறாங்கன்னா, இப்ப இப்படி எடுத்துக்கோங்க, என்னன்னா 15.E09 இது என்னப்பா? டெசிமல் டிஜிட் பார்ட், டெசிமல் பாயிண்ட், எக்ஸ்பனன்ட் பார்ட் ஃபாலோட் பை 1 or more digits. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின். புரியும்னு நினைக்கிறேன். யா, தட்ஸ் இட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ நேரம் இது எடுத்துச்சு? ஸோ லெட் மீ டிஸ்கார்ட் ஆல் த அனோடேஷன்ஸ். ஸோ 17 minutes தாண்டிடுச்சு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே சொல்லிட்டு, ஸோ இந்த பிடிஎஃப்ல இந்த பிபிடியில் கொடுத்துருக்கிறது மட்டும் நீங்கள் எழுதினா போதும். நம்ம இந்த கொஷின்ஸில் இந்த ப்ரோக்ராம்லாம் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இது ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? நோ நீட் டு ரைட் தட் இன் எக்ஸாம். புரியுதா? யா, நெக்ஸ்ட் ஒரு 2 marks 3 marks வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.